வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு நாங்கள் எங்கட தோட்டம் பார்ப்போம். 10 நாளை பிறகு திருப்பி எடுக்கிறேன் வீடியோ. என்ன எப்படி இருக்கணும்னு பார்ப்போம். சுவந்தி பூ, இந்த பூ கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல வடி மற்றதும் பிடிக்கும் தான் மஞ்சள். ஆனால் இந்த இதை பாருங்க, நல்ல வடி. இப்போ பாருங்கோ, ஒரு பூசணி பிஞ்சு விட்டு கிடக்கு. பூசணின்ற பூவை பாருங்க எவ்வளோ பெருப்பம். அதுலேயே ஒரு காய் வருது. பூசணி காய்க்க தொடங்கிட்டுது. அத்திக்காய் பாருங்க பிஞ்சு வலை. இதில் வெள்ளைக்கறியும் வைக்கலாம், ஆனால் நான் பழுக்க விட போகிறேன். இங்கே பாருங்க மிளகாயல் பழுத்து போச்சு. இந்த மிளகாய் நான் பழுத்து போச்சு, அறுவடை செய்ய போகிறேன். நான் தான் வீடியோ எடுக்கிறபடியா அறுவடை செய்துட்டு காட்டுறேன். இது இந்த மிளகாயும் பழுக்குது. இவரே மறுக்கும் அறுவடை செய்வோம். இவர் ஒரு கருப்பு மிளகாயா வார. ஐயோ, இந்த பூசணி எல்லா இடத்தையும் பிடிக்கிறேன்னு பிடிக்குது. திருப்பி இந்த மஞ்சள் ரோசாவும் பூக்குது. இவர் மணி தக்காளி என்று மணியாக இருக்கு. மணி சேப், கோயில் மணி இருக்கு, அந்த சேப் மணி தக்காளி. மஞ்சளா பழுத்து மஞ்சளா வருவினா. அவர் சரியான பத்தியா பாரு. ஆள் நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறார். மணி தக்காளி. இந்த பச்சை மிளகாய் பாருங்க, இது ஒரு வித்தியாசமான மிளகாய். இந்த பேர் எனக்கு தெரியவில்லை, ஆனால் இது வித்தியாசமான மிளகாய். பிஞ்சு பார்ப்போம். செலாட்டு நான் பொடுங்கையில் அதுவும் வளர்ந்து பூக்க போது பாருங்க. இந்த கீரை தண்டை பாட்டுக்கு முளைச்சி நின்று வலியை மறைச்சி நிற்குது. என்ன செய்யலாம்? அந்த பாருங்க, இந்த ஜோப்பு கீரை வடிவுக்கு விட்டு கிடாக்கு, ஆனால் நெத்து வருது. ஏற்கனவே நெத்து கிடாக்குத்தான், ஆனாலும் பரவாயில்ல வரட்டும். மணத்தக்காளியை பாருங்க, நல்ல அழகாக இருக்கு. இதையும் பிடிங்கி சமைக்க ஓடும். மணத்தக்காளி பழுத்துட்டுது. இங்கே பாருங்க, இதுதான் மணத்தக்காளி பழம். பிடுங்கி வேக்க போட்டியலண்டா. ஐயோ, கீழே விழுந்துட்டா. ஓகே, விழுந்தா நெத்தாகும், விளாட்டிக்கு சாப்பிட்றது. இது மணத்தக்காளி காய். இங்கே பாருங்க, இது காய். இது கொஞ்சம் பெருத்தாலும் அங்கே கறிக்கையும் போடலாம், சாதமாக கசாப்படிக்கும், ஆனால் உடம்புக்கு நல்லது. இந்த மணத்தக்காளி பழம் இப்படியே தொடர்ந்து மழை பெய்த படிக்க இது கழுவ தேவை, இப்படியே சாப்பிடலாம். நல்ல இனி நல்லா இருக்கு. இப்படியே போய் நாங்கள் ஒரு பாவக்காய் ஒளிச்சு நிற்கிறார். பாவக்காய் நிறைய காய்க்கையில் ஒருத்தர் காய்ச்சி ஒளிச்சு நிற்கிறார். அவரை உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வரும் ஒளிச்சு நிற்கிறார் கல்ல பிள்ளை. இது வெள்ளரி இப்போ பூக்குது, காய்க்குமா தெரியல. இங்கேயும் ஒரு பிஞ்ச கண்டு நம்புற காயை காணவே இல்லை, விழுந்துட்டோம். என்ன நடந்தாண்டு வெளியே விழுந்துட்டு போகலாங்களா? இந்த பீர்க்கையும் பொய்ப்பூ பூத்து விழுகுது. பொய்ப்பூ தான் பூக்குது, காய்க்க தொடங்கல பீர்க்கங்காண்டு. என்ன நடந்ததுயா? இது குக்கும்பர், மிளகாய், சோளன் 2 பொத்தி கிடக்கு. சோளன் பொத்தி 2 கிடக்கு. புறாக பிடுங்குவான். ஒரு செம்பரத்தை மொட்டு நிற்கிறார், பூத்தாப்புறவங்களை காட்டு. இதுலேயும் ஒரு சிவப்பு அலரி நிற்குது, இதில் வெள்ளை அலரி. வாழை எக்கச்சக்கம் குட்டி போடுது. இதுலேயும் பாகல் கண்டு நிற்குது, கொவ்வை நிற்குது. கொவ்வையில் அப்படி இங்கே இருக்கா கஞ்சி காய்ச்சோணும். இந்த பெப்பை மின்சை பாருங்க, பத்தியாக வந்துட்டு இருக்க வெட்டாவன். இது ஒரு விதமான கத்தரிக்காய் பாருங்க. இந்த கத்தரிக்காய் இல்லாமல் இந்த கத்தரிக்காய் வேறு பட்டு எடுப்போம்.
இதே கருப்பு கத்தரிக்காய் ஆனாலும் குலகுலியாக காய்ச்சி நிற்கலாம். இதுவும் ஒரு கருப்பு கத்தரிக்காய் தான் காய்க்கிற. இந்த கண்டங்கத்தரி சுக்கட்டி மறைக்கிறதுக்கா வெட்டி விடுவோம். அதான் வெட்டா. இது வந்து டேட்ஸ் டொமாட்டோ. இது நோமல் தக்காளி. இதுவும் ஒரு விதமான தக்காளி தான், நீட்டு தக்காளி. மாதுளை இந்த முறை பூக்கவில்லை, ஒன்றும் செய்யவில்லை. வெயில் இருக்க புல்லுகள் கொடுங்கணும், புல்லுகளும் வளர்ந்துட்டு இப்படியே போனா கீழே வழிய மறைச்சு நிற்கிறியே. அமலச்ச தக்காளி எல்லாம் இதுவும் வந்து மணி தக்காளி தான் தான் அமலச்சு காய்க்கிற. பெப்பரை பெறும் இப்போத்தான் காய்க்கிற. இதுக்கே மணி தக்காளி, தக்காளிக்கு குறைவில்லை. இந்த மிளகாய் வித்தியாசமான ஒரு மிளகாய். ரோசாப்பு போலும் அடுத்த ரவுண்டு போக்கின பாருங்க. கோவா பாருங்க வந்துட்டு முட்டை வச்சு இனி ஒரு கவரை பிடுங்க வேணும். பிடுங்கிட்டு காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் அறுவடை செய்ய போகிறோம், அதை உங்களுக்கு காட்டுறேன். அறுவடை செய்து வடிவே இருக்காங்க, அந்த குரங்கு வாழ் பூக்காண்டு மாதிரி வடிவே இருக்கு. இப்படியே வாழியை பாருங்கோ. ஆனால் இந்த ஒரு குலை ஓடி போடேன் என்ன வந்து விளக்கம் விளங்கவில்லை. ஓகே, இந்த அறுவடையை பாருங்கோ. பூனை வருஷம் இப்போ விழுந்து முளைச்ச உருளைக்கிழங்கு இவ்வளோ உருளைக்கிழங்கு வந்திருக்கு. இது மிளகாய். இதுதான் என்ன பேர் தெரியல, வித்தியாசமான மிளகாய். இது தக்காளிக்காய், மணித்தக்காளிக்காய். இது ஒரு விதமான கத்தரிக்காய். இதுவும் கத்தரிக்காய். இவ்வளோ தான் இந்த அறுவடை. நன்றி, வணக்கம்.